ஒரு அரசியல் கட்சி தேர்தலை எதிர்கொள்றாங்க அப்படின்னா பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போறது தேர்தல் அறிக்கை தான். அந்த வகையில திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாகவும் ஆல் இந்தியா லெவலில் இந்திய அலையன்ஸ்ல மிக முக்கிய கட்சியாகவும் இருக்கிறதுனால இந்த தேர்தல் அறிக்கை மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த தேர்தல் அறிக்கையில என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்கு, மக்களை கவரக்கூடிய வகையில என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இதில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க வெங்கட். இது அரசியல் அறிவோம் பொலிட்டிக்கல் சீரிஸுடைய டே 3 வீடியோக்குள்ள போகலாம். திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையை படிக்கும்போது இதுல ஒரு சில திட்டங்கள் நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழக அரசால் மட்டும் நிறைவேற்ற முடியாது. சென்ட்ரல் பாலிசிக்குள்ள வரதுனால இது சென்ட்ரல் லெவல்ல ஜெயிக்கணும். அதாவது திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கட்சி வெற்றி பெற்று அதுல இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அதில் நிறைவேற்ற முடியும்ன்ற மாதிரி இருக்கு. இதுல ஒரு சில திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல திட்டங்களாகவும் இருக்கு. இதுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்றத நான் ஒன்னொன்னா படிக்கிறேன், பார்க்கலாம். இதுல முக்கியமா கேஸ் விலை 500 ரூபா, பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 65 ரூபா அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது நேரடியா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் இருக்கு. இது திமுக எதிர்கட்சியா இருந்தப்போவும் சரி, திமுக ஆளுங்கட்சியானதுல இருந்தும் சரி, திமுக எப்பவுமே நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய சட்ட மசோதாக்கள் கூட அனுப்பி ஆளுநர்கிட்ட அது இன்னும் ஒப்புதல் பெறாம இருக்கு. டோல்கேட் அனைத்தும் மூடப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும், அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்போம், முயற்சிப்போன்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும், அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் காலை உணவு திட்டம் இருக்கு. இப்போ நாடு முழுவதுமே காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதுக்கு திமுக கண்டிப்பா முயற்சிக்கும்ன்ற ஒரு திட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. மாநில சுயாட்சி சட்ட திருத்தம், அதாவது திமுக எப்பவுமே மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த பேசி ஆட்சிக்கு ஒரு கட்சின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பெரும்பான்மையான அதிகாரங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு, அதாவது மத்திய அரசு கிட்ட இருக்கிறதுனால மாநில சுயாட்சி கொண்டு வரதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டில சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். இந்தியா முழுவதும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். பொது சிவில் சட்டம் ரத்து செய்யப்படும். சென்னையில் உச்சநீதிமன்றத்துடைய கிளை கொண்டு வரப்படும். இதுல ரொம்ப முக்கியமா அரசியலமைப்பு சட்டம் 356 பிரிவை நீக்கிறதுக்கு திமுக வலியுறுத்தும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் இருக்கு. இப்போ யூனியன் பிரதேசமா இருக்கு புதுச்சேரி. அதே போல உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியா கொண்டு வருவோம் அப்படின்ற பல்வேறு வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருக்காங்க. மக்களவை தேர்தல் 2024 திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முழுசா படிச்சுட்டோம். தமிழகத்துல ஆளுங்கட்சியாகவும் தேசிய லெவல்ல மிக முக்கிய கட்சியாகவும் இருக்கக்கூடிய திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, இதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும், அதே போல இதுல எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எது நிறைவேற்ற முடியாது நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வேற ஒரு அரசியல் நிகழ்வோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி.